Hi friends, welcome to Country Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாருங்க மட்டன் சுக்கா அருமையான மட்டன் சுக்கா ரெசிபி செய்யறதாங்க பார்க்க போறோம். இந்த மட்டன் சுக்கா ரெசிபியை நம்ம சப்ஸ்கிரைபர் மற்றும் என்னோட ஃப்ரெண்ட் கணேஷ்குமார் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காரு மட்டன் சுக்கா ரெசிபி பண்ணுன்னு. இன்னைக்கு அவர்கிட்ட இந்த மட்டன் சுக்கா ரெசிபி பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யறோம் வீடியோல போய் பார்ப்போம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். 300 கிராம் மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் போய் பார்த்துடலாம். மட்டனை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த மட்டன் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். நீங்கள் எடுத்துருக்கிற மட்டனோட அளவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாம். மட்டன் நமக்கு நல்லா வெந்துருச்சுங்க. குக்கரில் 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். வாங்க இப்போ மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாய், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. மட்டன் செய்யும்போது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தா மல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் நுணுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். நமக்கு இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டன் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மட்டன் சுக்கா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை சாப்பிட்டு பார்த்து நம்ம டேஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு பிடி அப்படியே இருக்குது, ஒரு கடி. சூப்பருங்க, உண்மையிலேங்க சூப்பராக இருக்குது. மட்டன் சுக்கா அருமையாக செஞ்சுருக்காங்க. சூப்பராக காரசாரமாக நல்லா இருக்குங்க. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.